அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவரை துதிப்பது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். நாம் எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறோமோ, எவ்வளவாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, அவ்வளவும் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் ஏனென்றால், தானியேல் வேதகமத்தில் தானியேலை பற்றி நாம் அநேகர் அறிந்திருப்போம். அவர் ஒரு நாளைக்கு 3 முறை இடைவிடாமல் தேவனை துதிப்பது, பாடுவது, ஆராதிப்பது, அவரோடு பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததினாலே அவரை சிங்கங்களின் குகையில கொண்டு போட்டாலும் கூட அந்த ராஜா அவரை பார்த்து சொல்லுவார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிப்பார் என்று. அந்த ராஜாவுக்கு தெரிகிறது தானியேல் எப்படிப்பட்டவர், அவர் செய்கிற வேலை என்ன, அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மகத்துவத்தை அந்த ராஜா அறிந்திருக்கிறார். அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் குகைகளுக்கு தப்புவிப்பார். ராஜா தான் நான், இந்த சாசனத்தை எழுதினவன் தான் நான், ஆனாலும் கூட என்னால் காப்பாற்ற உன்னை முடியாது, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி. ஆகவே தேவ ஜனங்களே, ஒருவேளை நம்மை காப்பாற்றுவதற்கு கூடிய மனிதர் நம்மோடு கூட இருக்கலாம். ஆனால் அவர்களால முடியாத சில சம்பவங்களிலே, நேரங்களிலே, சமயங்களிலே நம்மை காப்பாற்ற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஆகவே இன்னும் தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை ஆராதியுங்கள், அவரை துதியுங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மென்மேலும் மென்மேலும் தானியேலுக்கு வந்த அந்த சிங்கத்தின் குகைகளை போன்ற எத்தனையோ சில இடையூறுகள், தடைகள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், எத்தனை குகைகள் வந்தாலும் கூட அத்தனையிலும் இருந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை விலக்கி ரட்சித்து மீட்டெடுத்து பாதுகாப்பார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? தானியேலை போல நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரோடு பேசணும், அவரை துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் முகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நோக்கி பார்க்கணும். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஏசப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். தேவ ஜனங்களே, கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்வார். எந்த விதமான அவமானத்தையும் நாம் அடைவதற்கு அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகினால் இதே சிந்தையோடு தேவனை துதிங்க, அவரை பாடுங்க, அவரை ஆராதிங்க. தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் முகங்களை பிரகாசம் அடைய செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து துதிங்க. துதிக்கிற உங்களை நம்மை கர்த்தர் உயர்த்துவார், நம்முடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்வார். சேர்ந்து பாடுவோமா? கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன.
கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஏசப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மெய்யாகவே தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை அவமானப்பட விடவே மாட்டார். கர்த்தரின் கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நேராய் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த பாடல் நாம் பாடுகிறோம். மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடுக்கனான சூழ்நிலை வந்தாலும் கூட, எல்லா இடுக்கங்களிலிருந்தும் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் கூட கர்த்தர் நம்மை விடுவிப்பார். விடுவிப்பது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, முழு மனதோடு, முழு விசுவாசத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பேரத்தோடு, சிந்தையோடு கர்த்தர் நாம் ஆராதிக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த மாதிரி சேர்ந்து நாம் பாடுவோமா? உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஏசப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேவ ஜனங்களே, கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, என்னுடைய உள்ளம் உடைந்திருக்கிறதப்பா. தகப்பனே, என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் தகப்பனே, என் வாழ்க்கை அநேக துன்பத்தினால சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் நம்முடைய நிலையை கர்த்தருக்கு நேராக கொண்டு வந்து ஆராதனையின் மூலமாக, இந்த துதிகளின் மூலமாக, இந்த ஜெபங்களின் மூலமாக கர்த்தரோடு நாம் தெரியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நம்மை விடுவிப்பார். ஆகவே நாம் கொஞ்ச நேரம் தான், ஒரு சில நொடிதான் தேவன் நம்ம துதிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை தண்ணீரை ஊற்றி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்குண்டான எல்லா நெருக்கத்தையும் விலக்கி மீட்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக செவிகள் நம் பக்கமாய் சாய்த்து தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் ஜெபங்களுக்கு நேரா இருக்கிறது. எப்பேற்பட்ட உடைந்த உள்ளமா இருந்தாலும் கூட அதை கர்த்தர் உருவாக்க அவரால் முடியும். ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற, இதை கேட்கிற எந்த ஒரு குடும்பமா, எந்த மகன மகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஜெபிக்க ஜெபங்களுக்கு நேராய் உன் கண்கள் இருக்கட்டும், உன் செவிகள் இருக்கட்டும். அவருடைய வெக்கம், நிந்தை, அவமானங்கள் எல்லாம் மாறட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்கள், வாழ்க்கை எல்லாம் முகெல்லாம் பிரகாசமாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.